10 கிலோ இருக்கும் போலயே. மச்சான் தூக்கி கையோட காட்டு. கீழே விட்டு. சிவப்பு மீன். இந்த நம்பர்ல கடமை. முதல் மீனா. சகப்பு மீன். எங்க இந்த குருவா வந்திருக்கு? 2 4 5 பண்டாரி வந்திருக்கு. அடுத்தது துண்டில் கோழி. இல்லை மீன் தட்டிட்டு இது 3வது கூட மக்களே. எல்லாருக்கும் தூக்கம் கலைச்சி வேகமா போகுது கயிறு. மக்களே இன்னைக்கு கடல் மேல ஒரு சரியான வீடியோ. பெரிய பெரிய பண்டாரி மீன்களை இன்னைக்கு பிடிச்சதான் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவையும் அப்படி ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தூண்டில் போடக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. கடல் மேலே ஒரு காற்று கிடையாது. இன்றைக்கி தொழில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நைட்டு தொழில் பார்க்க காலையில் சூரிய பகவான் வர்றதுக்குள்ளே கைத்தை கிளப்பிட்டு கரையை ஓடிடணும். அப்படி இல்லை காலையில் நம்மளை வெளுத்து எடுத்துடுவார். எவ்வளோ வேகமாக தூண்டில் போட்டு வர முடியுமோ அவ்வளோ வேகமாக கைத்தை போட்டு போகணும். ஏன்னா நம்மளை மாதிரியே மீன் பிடிக்கிற வேறு ஊர் மீனவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர் மீனவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பின்னாடி வேகமாக வருவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல இப்போ குறிப்பிட்டு ஒரு சில இடத்துல தான் வந்துட்டு மீன் பிடிக்கும். எல்லா இடத்துலையும் மீன் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த இடத்த நம்ம பிடிக்கணும். மொத்த வெள்ளமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா கீழே கிடக்கிற மீன் நம்ம இறையத்தான் முதல்ல வந்து சாப்பிடும். ஸோ அதனால் வேகமாக போட்டு போகிறோம். அங்கே பாருங்க, சுங்காங்கல் வேற வச்சுருக்கோம், பாம்பு வச்சுருக்கோம், அஞ்சால பாம்பு இவ்வளோத்தையும் குத்தில போகிறோம். இங்கே வச்சுருக்காங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ இறை வெட்டி வச்சுருக்கோம். இது கெழுது. வெள்ள போய்க்கு லாஸ்ட் வச்சுக்கலாம். தெரியாத போய்க்கு மட்டும் வச்சுருவோம் பாரு. ஒரு 1400 தூண்டில் கிட்ட கொண்டு வந்திருக்கோம். இதில் பெரும்பாலும் என்ன வகையான மீன் பிடிக்குன்னா பண்டாரி மீன், பாறை மீன், அப்புறம் 1 2 வேறு மீன்கள் வந்துட்டு விழும். பெரும்பாலும் என்ன மீன் விழும்னா பண்டாரி மீனுக்காக தான் இறை போடுறோம். எதுக்காக பண்டாரி மீனுக்கு மட்டும் குறிப்பிட்டு இறை போடுறோம்னா பண்டாரி மீனுக்கு விலை இது ரம்ஜான் டைம்ங்கிறதால பண்டாரி மீனோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக நாளைக்கு விற்கும். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியில், அரபு நாடுகளில் இந்த மீன் இறைச்சியை ரொம்ப விருப்பம். நம்ம இடத்துல எப்படி ஆட்டுக்கறி மாட்டுக்கறிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மீன் இறைச்சியை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதுக்காக பண்டாரியோட விலை நாளைக்கு ஹையில் விற்கும். அதுக்காக கொஞ்சமாக மீன் பிடிச்சாலும் அதிகமான லாபத்துக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் பண்டாரி மட்டும் சொல்ல பார்க்குறோம். இது 2வது கூட போயிட்டுருக்குமா? இல்லை எத்தனாவது கூட போகுது? 2வது தானே? இது 2வது கூட போயிட்டுருக்கு.
மக்களே இது 2வது கூட போயிட்டுருக்கு. இது போக நம்மகிட்ட இன்னும் ஒரு 4 கூட கயிறு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கயிற்றுல 200 தூண்டில் 250 தூண்டில் அந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ மொத்தமாக கூட்டினோம்னா ஒரு 1350 400 தூண்டில் கிட்ட வச்சுருக்கோம். 1400 தூண்டில் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், அப்புறம் 1400 தூண்டில் போடுறீங்களா, 1400 தூண்டிலே மீன் வருமானு. 1400 தூண்டில் மீன் வந்துச்சுன்னா நம்ம போட்டு தாங்காது. ஸோ ஏதாவது ஒரு 10 தூண்டில் மீன் வந்தாலே போதும். ஏன்னா இதில் ஒவ்வொரு மீனும் 50 கிலோ 30 கிலோ 40 கிலோ அந்த மாதிரி சைஸில் வந்துட்டு வருமா. ஸோ அதனால் நமக்கு ஒரு 10 மீன் வந்தாலே அன்னைக்கு தொழில் வச்ச பாடு தான். இது 3வது கூட மக்களே. எல்லாருக்கும் தூக்கம் கலைஞ்சி வேகமாக போகுது கயிறு. வீசுங்க வீசுங்க மச்சான் வீசுங்க. இந்த மட்டை இழக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் இந்த குத்துறம்ல ஏற அதை கையாளுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா குத்துறது எல்லாமே விசச்சந்து. எது கையில் குத்தினாலும் கிழிச்சாலும் பயங்கரமாக கடுக்கும். கரை போகிற வரைக்கும் அது வலி இருந்துகிட்டே இருக்கும். இங்கே சுங்காங்கலத்தை குத்துறாங்களா, சுங்காங்கலதும் அஞ்சால பாம்பையும் அங்கே கெழுத குத்துறான். தொங்க விடலே பாரு 2 மீனை தொங்க விடு தலையே. இங்கே பாருங்க, கெழுத 2 வெட்டியிருக்காங்க. இங்கே சுங்கான 2 வெட்டியிருக்கோம். ஒவ்வொரு 50 தூண்டிக்கும் ஒரு மிதப்பு. இதுதான் அடையாளம். இங்கே கல் இருக்கா, இங்கே பாருங்க, இங்கே மிதப்பு. இந்த கயிறு போவ, இது 3வது கூட. இது போவ இன்னும் மட்டும் ஒரு 3 கூட கயிறு இருக்கு. அதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்தில் போட்டுடலாம். இந்த மட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமா போட்டலாம். ஒவ்வொரு நேரம் தொழில் நடக்கும்போது ஒவ்வொரு கலரில் கயிறு கட்டிடுவோம். அது ஒரு காரணம். இல்லைன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு கலரில் கட்டி வச்சா யார் யார் கயிறு எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிச்சிக்கிறலாம். அதுக்காக ஒவ்வொரு பள்ளத்தில் வர்ற ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு கலரில் கயிறு. இது நீல கலராக, இதுக்கு முன்னாடி வெள்ளை கலராக, அப்புறம் அடுத்தால இன்னொரு கலர் கயிறு இருக்கும். ஒரு இடத்துல கயிறு வச்சு முடிச்சிட்டோம். ஒரு 200 தூண்டில் கயிறு மிச்சம் இருக்கு. அதை கொண்டு போய் அடுத்த ஜிபிஎஸ் மார்க்கில் கொண்டு போய் வைக்க போகிறோம். அதில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு 10 பண்டாரி மீன் ஒரே இடத்துல வந்துச்சான். அதனால அதை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதை போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வள்ளத்தோட ஸ்ட்ராங்கு வாரவங்க தான். கேஸ் கயிறு இலக்கி ரொம்ப நாள் ஆச்சு. பண்டாரி மட்டும் வேக வேகமாக போடுவது. இந்த கயிறு இழக்கிறதுக்கு கடல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா கையில் பொறுக்காது, பயம் இருக்காது. இந்த விஷ ஜந்துவை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி இந்த தூண்டில் மேலாம் பயமே இருக்காது. ஏதோ மீன் வந்து இடம் நினைக்கிற மக்களே, அதனால தான் இந்த கல் போட சொல்கிறான். ஒரு கெளுத்தியரை, ஒரு அஞ்சாலையரை. கயிறு எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்ட மக்களே. ஒரு 2 மணி நேரம் நிம்மதியான உறக்கம் இருக்குது. அது இந்த காற்றே இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், உறங்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு மணி எத்தனை சரியா 11:20 சரியா. ஒரு 2:20 இல்லைனா ஒரு 3 மணிக்கு பிடிச்சோன்னு வச்சுக்கிறீங்க. அப்படியே ஒவ்வொரு மீனாக வர ஆரம்பிக்கும். அள்ளி போட்டுட்டு கரையை போண்டியதான். அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள் சித்தம் என்னவோ அதுதான். நட்டம்னா நட்டம், லாபம்னா பெரிய லாபம். இந்த தொழில் ஒன்று அப்படி தான் இருக்கும். பார்ப்போம். கயிறெல்லாம் போட்டு முடிச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு மக்களே. கயிற்றை பிடிச்சி வாங்குவோம். நீரோட்டம் ஒரு சுமாராக இருக்குது. அதாவது இந்த பண்டாரி மட்டுக்கு தேவையான நீரோட்டம். பிடிச்சா மீன் பயங்கரமாக பிடிக்கணும். நான் தூங்கலை, அவங்களும் தூங்கலை, டிரைவரும் தூங்கலை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூடியூபராகிறதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு டிரைவர் தானே. அதனால் டிரைவர் தூங்காமல் இருந்துட்டு 2 பேரும் கதை பேசிட்டோம். இன்னொன்று என்னென்னா, கடல் மேலே யாராவது 2 பேர் கண்டிப்பாக முழிச்சிருக்கணும். என்ன காரணம்னா கப்பல் வரும், நம்மளை மாதிரி
பெரிய பெரிய ஃபிஷ்ஷிங் போட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட வரும். நம்ம இருக்கிறத அவங்களும் நம்மளை மாதிரி தூங்கிக்கிட்டே தான் வருவாங்க. எப்படினாலும் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா 2 பக்கம் உயிர் சேதாரம் ஆயிரும்ல. அதனால் எப்பயுமே யாராவது ஒரு ஆள் முழிச்சு தான் இருப்போம். மக்களே கடையில் நாங்கள் இப்போ ஒரு கடை சரியா கரைக்கு எடுத்த நீ வாடு 15 வாயிட்டு இழுத்து கிடைக்கும் சோனி வாடு. கயிறு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பாரில் இருக்க மக்கள் இதான் முதல் பார். பெரும்பாலும் இந்த மட்டு பாறையில் இருந்துட்டாலே ஏதாவது ஒரு மீன் வரணும். அப்போ பாறையிலேருந்து தட்டின உடனே நமக்கு தெரிஞ்சு போயிடும் மீன் இருக்கா இல்லையான்னு. இது மற்ற தூண்டில் மாதிரி இருக்காது மக்களே, பயங்கர டைட்டாக வரும். பாறையில் இருக்கிற சமயம் நல்ல கட்டுமையான வெயிட்டாக இருந்த மாதிரி இருக்கும். 2 பேராக மட்டைக்கு பிடிச்சி வச்சுருக்காங்க. கயிறு பாறையிலேருந்து தட்ட மாட்டுக்கு பாருங்க. பாறையிலேருந்து தட்டி வெறும் கயிறாக வருகிறது. இப்படி வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது மக்கள். ஏன்னா இதெல்லாம் மெயினாக மீன் பிடிச்ச ஜிபிஎஸ் மார்க்கு. இங்கேயே மீன் வரையிலனா அப்போ மற்ற இடத்துல கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயமெல்லாம் வரும். கடல் எப்படி வேணாலும் மாறலாம், அது வேறு விஷயம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்க்கலாம். தூக்க வேற ஒரு கரையில் கண்ணை கட்டுது. ஒரே ஒரு சின்ன பண்டாரி வந்திருக்கு மக்களே. ஸ்வீட் எந்த காரணம்? மாறு மீன் முதல்ல வந்ததை விட இந்த பண்டாரி மீன் கொஞ்சம் பெருசு. அடுத்தால ஒரு பண்டாரி மீன் ஒன்று வருகிறது. நமக்கு 3வது மீன். ஒரு மீன் 2வது மீன். இது கல்லு. சவுக சொன்ன பண்டாரி மீனை பாருங்க. இந்த பாருக்கு பண்டாரி. இதான் அந்த பண்டாரி மீன். ஏமாற்றமே பெருநஷ்டம். பண்டாரி அடுத்து பாருங்க மக்களே. இது அதை விட பெருசு. அடுத்த பண்டாரி வந்து விட்டது. நாலாவது பண்டாரி. அடுத்தால ஒரு பண்டாரி ஒன்று வருது. எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல, ஆனால் மீன் கிடக்குன்னு சொல்லியிருக்கான் தம்பி. பார்ப்போம். சொல்றான் குருவலாய் குருவலாய் குருவலாய். ஆண்டி லேசை இலக்கி விடு. நல்ல மீன், பெருசு பெரிய மீன் நினைக்கிறேன். தண்ணி தண்ணிக்கு அப்படி பள்ளத்தில் வச்சு செல்லு. ஓட்டம்ல என்னது பூச்சியா? பூச்சி
பூச்சியும் வருது. கொள்ள பூச்சி நேரம் தெரியும், கண்ணே தெரியாது. இது அஞ்சாலையா நான் செல்லில் எடுக்கிறது. எங்க மச்சானு மட்டன் பிரியாணி. இறைய காட்டு. ம், எழுது தலையில பிடிச்சிருக்கீங்க தான். பெருசா வருது. குறுக்க வெட்டி இந்த மாதிரி வருதப்பா. மெல்ல கொண்டா மீன் என்ன மீன் ஒத்த நாள் முறிக்க இந்த மாதிரி வருது அப்படி. இல்ல தூண்டி அடுத்த தூண்டி அடிச்சு கிடந்தா கவனமா கலப்பு வயிற்றுல விழி விடலாம். ஒரு மாதிரி தண்ணி கிடைக்கும் ரொம்ப பெருசு. மீன் பெருசு தான். அடுத்தடுத்து தூண்டில் கோழி இல்லை மீன் தட்டிட்டு அவ்வளோ பெருசு. வந்த பண்டாரியிலேயே இவங்க தான் பெரிய பண்டாரி. அதை கூட நமக்கு இவ்வளோ மீன் வந்திருக்கு. இன்னும் நமக்கு 5 கூட கயிறு நிற்கிது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். பெரிய சாப்பாட்டாக இருக்கலாம், இல்லை இந்த மீனோடைய கரைக்கும் போகலாம். இங்கே பாருங்கள், 2 குருவலை வந்திருக்கு, 2 4 5 பண்டாரி வந்திருக்கு. அதில் ஒரு பெரிய பண்டாரியும் வந்திருக்கு. கயிறு பாறையில் இருக்கா, இந்த பாறையிலேருந்து தட்டின உடனே நமக்கு தெரியும் மீன் வருதா இல்லையா, இல்லை சும்மா வருதா. வெயிட்டாக வந்துட்டு அப்படின்னா கயிறு நல்லா வெயிட்டாக வருது அப்படின்னா ஏதோ ஒரு மீன் வருதுன்னு அர்த்தம். இல்லை சும்மா ஈஸியாக வருதுன்னா மீன் இல்லாமல் வருதுன்னு அர்த்தம். எஸ், கூட வாங்கி எடுத்துட்டோம். இவ்வளோ மீனும் வந்திருக்கு. இது 2வது கூட. என்னல பிடிச்ச எல்லா மீனையும் ஐஸில் தூக்கி போட்டுரும். கூடையில் பிடிச்ச எல்லா மீனையும் ஐஸில் தூக்கி போட்டுரும். இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைய பாருங்கள், எங்கள் வள்ளத்தில் இருக்கிற சின்ன பிள்ளை. அது ஒன்றும் இல்லைங்க, இதே போக்கு போச்சுது அப்படின்னா இப்படி வந்துட்டு இருந்தால் தூக்கம் வராது. மீன் சுரிஞ்சிட்டு வச்சுக்கிறீங்களேன், தூக்கம் வந்துடும். அதுக்காக தான் பொறி பாக்கெட். எல்லா மீனையும் ஐஸில் போட்டு இடத்துல கைத்தை வாங்கிட்டு போகிறோம். மச்சான் கையில் கடந்து இவ்வளோ வெயிட்டாக வருதுன்னா பார்த்துக்க வேண்டியதானே. பாரில் இருந்த மாதிரி இல்லையே. ஒரு மீன் வருது மக்களே, ஆனால் என்ன மீனுன்னு இன்னும் தெரியல. நிலத்தில் இருக்கும்போதே மச்சான் சொல்லிட்டாரு, அப்போ ஏதோ மீன் வருதடா அப்படின்னு. ஒரே ஒரு சிவப்பு மீன் இருக்குதானா. இந்த கூடையில் இந்த 2 மீனுக்கு அப்புறமா 3வதா ஒரு மீன், சகப்பு மீன். எங்க கட்டி எறிவிக்குவார், கண்ணில் குதிரை கொள்ளிட்டு வந்துருக்கீங்க. திருப்பி மீன் திருப்பி போடு. இவன்டா இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் வாயில் ஆட்டிடும். இங்கே பாருங்க, கூண்டில் எங்கே இருக்கு பாருங்க. பெரிய மீனப்பா,
25 அடுக்கலாம் நான் மாதிரி மச்சான் 25 மீன் வந்தாலும் முகமும் சிரிக்கும். ஓய். மீனா பாரல மறு மீனா பாரல மச்சான் மறு மீன் தான் மீன் தான் பேசுத மீன் தான். எஸ் ஒரு மீன் வந்திருக்கு அடுத்தால ஒரு மீன் வருது பதி போட்டுட்டல. பயஞ்சிக்க ஜிபிஎஸ்ல ஒரு மார்க் ஒன்று வைக்கிறோம் ஏன்னா நாளைக்கு கயிறு போடும்போது இதில் நமக்கு மீன் வந்ததுன்னு தெரியும். சில எஸ் இவனும் ஒரு பெரிய மீன் 10 சின்ன பண்டாரி வர்றதும் சரி மக்களே இந்த மாதிரி சின்ன பண்டாரி மீன்தாம்ல இது மீன்தாம்ல மீன்தா இதே மாதிரி இன்னொரு 10 மீன் வந்தால் போதும் மக்களே இந்த 2 மீன் மாதிரி இன்னொரு 8 மீன் வந்தாலே போதும். பயிர் பெருசாய் பூச்சி சகப்பு மீன் கைஸ் மொதல் கூட வாங்கிட்டோம் இது 2வது கூட அடுத்தல 3வது கூட வாங்கிட்டு இருக்கோம். மொத்த மீன் வருது. ஸோ 2 கூடையில் பிடிச்ச மீனையுமே அந்த ஐஸ் பாக்ஸில் போடுறாங்க பாருங்க. பண்ணிட்டாரு குருவலை குருவலை முதல் மீனா ஒரு குருவலை வந்திருக்கு மக்களே. பிக் ஃபிஷ் கேஸ் இது பண்டாரி லிஸ்ட்ல எடுக்கக்கூடாது. அடுத்த தலைமுறை ஒரு பண்டாரி வருகிறது அது கல்லு. ஒரு கயிறு அவன் கயிறு வந்து உள்ள சாக கூட சொல்லிட்டு வச்சு வச்சு விடு கைட்டு மூணு கூட கயிறு வாங்கி எடுத்துட்டோம். 3வது கூட கயித்துல ஒரு குருவலை 3 பண்டாரி குட்டி பண்டாரி குட்டி எங்கடத்துல 4வது உடையில் முதல் மீன் மைலேஜே நம்பரையும் சொல்லு அப்பதான் எல்லாரும் வருவானுங்க. சிவப்பு மீன் இந்த நம்பர்ல கடந்த மைலேஜ் எல்லாத்தையும் தொங்கோடு மூஞ்சிக்கு நேரு. வாவ் ஓகே எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. 3 கூட வந்துட்டு 3 பண்ணுங்க. மகனே மகனே சபதம் வெல்லு மட்டும் சாயாதிரு விழியே விழியே ஒன்றும் தெரியாது. எங்க வருது ஊட்டிக்கு அடுத்த தோழியா நான் ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன் ஒன்று வருது. இவனை மீன் எடுப்பானு நினைச்சா கடலுக்குள்ள இருந்து 5 பாம்பு எடுத்து போறானு. நம்ம முயற்சி வீண் போகல.
ஒரு 1/4 கிலோ குருவலை. திருச்செந்தூர் அந்த முக்கில் பிடிக்கும். விஜய் சொன்னது பாத்தியா? திருச்செந்தூர் முக்கில் திருநங்கை மூக்கு. சுமார் 7 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு அருமையான பண்டாரி வருகிறது. என்ன மீனப்பா? அடை தங்க மேல என்ன மீனே? ஓ, உப்பு வலையா? துப்பு வலையா? ஏதாவது எடுக்காத ஒரு மீன் வருது போ. அது வாங்கு வாங்கு. இந்த தூண்டிக்காதுக்கு சம்பந்தமே இல்லாத மீன் வருது. தட்டவு ஏ குமாரே, என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? சூற குழம்பு, ஊறுகாய், பல்லாரி. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பிடிச்ச குருவலை இப்போ வருது. செத்து நாரி போச்சு. அவரு மீன் உயிரோட தானே இருக்கு. என்னது குருவலையாப்பா? பண்டாரி குட்டி. ஒரு சின்ன பண்டாரி குட்டி எடுத்து பாருங்க. தூக்கி காட்டு. கிளம்பி கிளம்பி கிளம்பி. சவாலா? ஆமாப்பா மக்களே. இப்போ என்னன்னா, நான் வேறு மீன் சொல்லியிருக்கேன். அவன் பண்டாரி தான் வருதுன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம் என்ன மீன் என்று பார்ப்போம். இது பண்டாரி. அவங்க ஊரில் பண்டாரி மக்கள். இது இல்லையா மீன்? இது சகப்பு மீன் வந்துருக்கு. ஆமாம் வராது. ஏய் செடி செடி ஒரு அஞ்சால வந்திருக்கு மக்களே. ஆளா பண்டாரி தான். பந்தயத்தில் வின் பண்ணிட்டேயே. வா என்ன பண்டாரி வருது. பண்டாரி மச்சா தூக்கி ஐயோ 2 காட்டு. கிலோ போட்டு பண்டாரி தான் பொடி மூச்சா மாதிரி இருக்கு. போகாது இன்னும் தான் ஆகாயத்தில் கலப்பு. காமர் வராது. பூவாயக்கெல்லாம் வருது. ஆனால் இப்போ வராது. அடுத்தால ஒரு மீன் வருது. ஓ பிக் ஃபிஷ் அப்படின்னு சொல்ல வையில. பண்டாரி பண்டாரி வருகிறது. பண்டாரி ஒரு 5 கிலோ இருக்கும் என்று நினைக்கிறேன் மக்களே. வந்து விட்டான் வந்து விட்டான் வந்து விட்டான். ஓ 10 கிலோ இருக்கும் போலியே. பண்டாரிக்கு மூஞ்சி கொண்டா இருக்கு. வாங்க வாங்க பாரு. முன்னாடி வல்ல முன்னாடி தானே வருவாங்க. பெரிய பண்டாரி சின்ன பண்டாரி சின்ன பண்டாரி 2 குருவலை. அடுத்த கேரி பாரில் இருக்க மக்களே. நிற்கிற கேத்தியா மீன் வரட்டும்.
கைஸ் இவன் ஆதாரம் தரான் கைஸ் இவன் கொலை கேஸ்ல உள்ள போறான் அடுத்தால ஒரு மீன் வருது இல்லை இது என்ன மீன் பாரு ஆ பண்டாரி பாப்போம் பண்டாரியான்னு பாப்போம் இப்போ பந்தய பவர் அது இல்லை எத்தனை கிலோ வரைக்கும் மீன் தெரிஞ்சுட்டு தெரியறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும் அது 2 கிலோ தான் 2 கிலோ இருக்காது போல இருக்கு கறி மீனுக்கு வந்த மாதிரி வருது பண்டாரி மட்டும் பிடிக்கிறமே நான் வேற மக்கள்கிட்ட நைட்டே சொல்லியாச்சு அவ்வளோ வெறி மச்சானுக்கு முட்டை அதுக்கு ஐஸில் போடுங்கல எதுக்கு ஐஸில் போடு பிரதி அடுத்தது இல்லை மாசம் காலம் லைட்டை நம்மளை மாதிரியே அவங்க இன்னொரு பக்கத்து ஊர் மீனவர்கள் வந்து வேறு தொழிலில் மீன் பிடிக்கிறதுக்காக கயிறு வீசிட்டு போகிறாங்க
கிட்டத்தட்ட நேற்று சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு வெள்ளம் தள்ளிட்டு வந்தோம். இப்போ மணி சரியாக 11:30 மணி ஆச்சு. இங்கேருந்து இன்னும் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. வெள்ளம் கரைய போகிறதுக்கு 1:30 மணி 2 மணிக்கிட்ட ஆயிரும். இன்றைக்கி கடல் மேலே ஒரு காற்று கிடையாது, பயங்கரமான வெயில். ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு போய் கரையை கொண்டு போய் விற்று நம்ம காசாகின பிறகு தான் நமக்கு பங்கு கிடைக்கும். இருந்தோம்னா பழைய கஞ்சியும் சூரமீன் குழம்பு அது கூட கொஞ்சம் சைடிச்சு கொண்டு வந்தோம். கயிறு வாங்கும்போதே ஒருத்தராக சாப்பிட்டுட்டோம். ஏன்னா நைட்டே வந்துட்டோம்ல, நம்மளை கரையை தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதால சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக ஸ்லோவே பண்ணி கிடக்கக்கூடாது, சீக்கிரமாக கரையை போயிடணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக வேலையை முடிச்சுட்டு இப்போ போட்டு கரையை போயிட்டு இருக்கீங்க பாருங்கள். தெரியுதுங்களா? எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.